அதே மாதிரி ஒருத்தவங்க பியர்டு வரல அப்படின்னு இந்த ரொம்ப வந்து கலாய்ப்பாங்க அவங்க. இந்த பியர்டுக்கு வந்து பியர்டு ஆயிலாம் தடவுவாங்க. அருமையான கேள்வி. அது ஒரு மிகப்பெரிய உருட்டு அது. என்னன்னா எப்படி நமக்கு வந்து இப்போ நம்மளுடைய ஸ்கின் எப்படி நமக்கு ஆப்பிரிக்காவில் ரொம்ப டார்க்காக இருக்குது, நமக்கு ப்ரௌனாக இருக்குது, இன்னும் அந்த ஜப்பான் சைனா போனால் ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்குது, யூரோப்பியன்ஸுக்கு நல்ல ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்குது. இந்த மாதிரி கலர் ஸ்கின்னோடைய கலர் எப்படி மாறுபடுதோ அதே மாதிரி ஹேருடைய டெக்ஸ்சர் எப்படி நமக்கு ஆப்பிரிக்கன்ஸுக்கு சுருட்ட முடி இருக்குது, நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட். நம்மளுடைய ஹேர் தான் ரொம்ப பெஸ்ட் ஹேரு. ஏஷியன்ஸுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், சேமியா குச்சி மாதிரி இருக்கும். நமக்கு நல்ல வேவியாக இருக்கும், ரொம்ப அழகாக ஒரு முடியே ஒரு கவிதை மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ இப்படி இந்த மாதிரி ஒன்று ஒரு ஸ்கின், ஹேர், நெயில் எல்லாமே ஒரு ரேஸுக்கு வித்தியாசப்படுற மாதிரி நம்மளுடைய பியர்டு, தாடியோடைய க்ரோத்துமே வந்து ஒரு ரேஸுக்கு வித்தியாசப்படுது. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபுல் பியர்டு வராது. அரப் கண்ட்ரீஸில் இப்போ நம்ம மிடில் ஆஃப் த வேர்ல்டில் பார்த்தோம்னா இந்த மிடில் ஈஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அரப் கண்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கு நல்ல ஃபுல் பியர்டு வரும். அதனால தான் அவங்க பியர்டு வச்சு அதை ஒரு ரிலிஜியஸ் கல்ட்டாக கூட யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா பியர்டு வளரும். ஆனால் இதே இது நீங்கள் சைனா, ஜப்பான் போனீங்கன்னா பியர்டே வராது.